வணக்கம் நண்பர்களை. சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம சண்முகம் அறிவுக்காக நான் வாதாடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜட்ஜி கிட்ட சொல்லிடுறாங்க. ஜட்ஜி சரி, அது அறிவோட விருப்பம். அறிவு நீங்கள் வாதாடுறதுல அவர் சம்மதம்னா நீங்களே வாதாடலாம், அது நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த ஃபைல் எல்லாத்தையும் நம்ம சண்முகம் எடுத்து முருகர் ஃபோட்டோ முன்னாடி வச்சு, நீ தான் இதுக்கு சகுனம் சொல்லணும். நீ இந்த கேஸை நான் எடுத்து நடத்தணுமா வேண்டாமான்னு சொல்ல வேண்டியது உன்னோட பொறுப்பு முருகா அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பூவை விழ வச்சு நீ தான் வாதாடணும் அப்படின்னு நம்ம முருகனை சொல்லிடுறாங்கங்க. நம்ம ரத்னா சண்முகத்தை கட்டி பிடிச்சி, அண்ணே நீ என் கணவருக்காக நீ வாதாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் எனக்கு நீ இந்த கேஸ் ஜெயிக்கும் அப்படின்னு துல்லியமாக தெரியுதுனே, நீ தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு கெட்டி பிடிச்சி நம்ம சண்முகத்தை நீ தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை நம்ம ரத்னா பண்ணுறாங்க. வைஜெயந்தியோட வக்கீல் அதை சிவனாண்டி சொல்கிறாரு, அவனெல்லாம் ஒரு மளிகை கடைக்காரன், அவன் என்னத்தை புதுசாக வாதாடிட போகிறான், நீங்கள் பயப்படாதுங்க, இதில் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதுங்க, நானும் ஆரம்பத்தில் அவனை ஒரு சாதாரண மளிகை கடைக்காரன்னு நினச்சேன். ஆனால் அவன் அப்படி நினைக்க முடியாது, அவன் ஒரு பெரிய ஆள் தான், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு ஒவ்வொரு அடிவும் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் அவனை கவனிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சு போட்டுறாங்க நம்ம வைஜெயந்தி. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பெரிய பரபரப்பான கட்டத்தில் கோர்ட்டில் ஜட்ஜி கிட்ட நான் என் தங்கச்சி புருஷனுக்காக நான் வாதாடுறேன், இந்த நிற்கார இந்த ராஜப்பா இந்த வக்கீல் என்கிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கி நான் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தேன், என் தங்கச்சி புருஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் இந்த தப்பும் பண்ணலை, எல்லாமே எதுன்னு சொல்லி கொடுத்த பிறகும் அவர் இந்த ஆப்போசிட் சைடு அவங்கள்ட்ட இந்த பணத்தை வாங்கி எங்களை ஏமாற்றிட்டாரு. எங்கிட்ட இருந்தோம் நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி எங்கிட்ட இருந்தோம் ஃபீஸை வாங்கிக்கிட்டு அங்கே அவங்கக்கிட்ட சொல்லி இப்போ இந்த கேஸில் அறிவை கொலை செய்திருப்பான் அப்படின்னு கொண்டு வர்றாருன்னா இவர் எங்களுக்கு வக்கீலாக வேண்டாம், நானே வாதாடலாமா அப்படின்னு கேட்க நேரம் ஜட்ஜி அம்மா சொல்கிறாங்க, நீங்களே வாதாடலாம், அதுக்கு அறிவு சம்மதிக்கணும், நாளைக்கு அவர் சம்மதம் சொல்லிட்டார்னா நீங்களே வாதாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம வைகுந்தம், என்னடா மடப்பயலாக இருக்கிற நீ அதுக்கு பிஎல்இஎம்எல் இப்படியெல்லாம் படிக்கணுமே, நீ எல்லாம் படிச்சிருக்கியா, அதுக்கு பிறகு எப்படி வாதாட போகிற, நீ ஏதாவது இடக்கு மடக்கா பேசி என்னோட மக வாழ்க்கை கொஸ்டின் மார்க்காக ஆகிட்டுனா நான் என்ன விட மாட்டேன் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. நம்ம சண்முகம் அதை சாமி போட்டால் முன்னாடி அந்த ஃபைலை வச்சு வேண்டி நம்ம முருகரை நீ தான் வாதாடணும் அப்படின்னு கொடுத்தது மாதிரி அந்த பூ விழுது. இந்த சைடு ரத்னா கட்டி பிடிச்சி நம்ம சண்முகத்தை, அன்னை நீ தான் என்னோட கணவரை காப்பாற்றுறதுக்கு சரியான ஆள், நீ தான் இதை செய்யணும், இப்போ எனக்கு நம்பிக்கை அறிவு கண்டிப்பாக வெளியே வந்துடுவான் அப்படி நம்ம சண்முகத்தை கட்டி பிடிச்சி ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம வைஜெயந்தியோட வக்கீல் அந்த சிவனாண்டி சொல்லுறாரு, மேடம் நீங்கள் கவலைப்படாதுங்க, நாளைக்கு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், ஏன்னுன்னா நான் சாதாரண ஒரு மளிகை கடைக்காரன், அவனுக்கு அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் வராது, நான் நாளைக்கு கேட்க கேள்வியில் அவனே தெரிச்சு ஓட போகிறான் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் அவரை தவறாக மட்டும் நினைக்காதுங்க, நானும் ஆரம்பத்தில் அவன் மளிகை கடைக்காரன் தானே, அவன் என்னத்தை செய்ய போகிறான்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு இருக்க புத்தி நம்மளுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அவனுக்கு புத்தி, நம்ம எதிரியோட திறமை நம்மளுக்கு தெரிஞ்சால் அது கண்டிப்பாக ஒத்துக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், அவன் அவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யான் யார் செய்யானே அவன் செயலெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை எந்த எவிடன்ஸ் எல்லாம் திரட்டுறான் அப்படின்னு கண்காணிக்க வைஜெயந்தி ஆட்களை செட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம சண்முகம் வாதாடுறதுக்கு வராங்கங்க. அவங்க அப்படியே இந்த ஒரு வக்கீல் கணங்க கண்டிப்பாக என் தங்கச்சி கணவர் அறிவை நான் வெளியே கொண்டு வருவேன், எல்லாம் முருகனுக்கு அருள் அப்படின்னு அடுத்த நாள் கோர்ட்டில் களை இறங்கி கலக்குறாங்க நம்ம சண்முகம். வாயடைச்சி போகிறாங்க அந்த வைஜெயந்தி.